ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லவ் மெடிக்ஸ். நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தாலுமே, முழிச்சுக்கிட்டு இருந்தாலும், ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தாலும், சும்மா இருந்தாலும் நம்ம பாடிக்குள்ளே ஒரு சைலண்டான மிராக்கல் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதில் ஒன்று தான் நம்ம ப்ரீத்திங், நம்மளோட ரெஸ்பிரேஷன். அதுக்கு ரீசன் யார்? நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். இட் இஸ் த பவர் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். வாட் இஸ் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்? ஒரு சில ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ் இதெல்லாம் நெட்வொர்க்காக சேர்ந்து நம்மளோட ப்ரீத்திங்க்கு ஹெல்ப் பண்ணும். அதை தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளோட ஏர்வே, லங்ஸ், அப்புறம் பிளட் வெசல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்ந்தது தான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜனை நம்ம பாடிக்குள்ளே கொண்டு போகிறதும், கார்பன் டை ஆக்சைடு நம்ம பாடியிலேருந்து வெளியே கொண்டு வரதும் தான் நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட முக்கியமான ஃபங்க்ஷன். ஏன் ஆக்சிஜனை உள்ளே கொண்டு போகணும், கார்பன் டை ஆக்சைடு வெளியே கொண்டு போகணும்? இப்போ நம்ம ஃபுட்லாம் சாப்பிட்றோம் இல்லையா, அதை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இந்த மாதிரி ஒரு சில வேஸ்ட் ப்ராடக்ட், அதாவது பை ப்ராடக்ட்ஸ்லாம் ரிலீஸ் ஆகும். அதெல்லாம் நம்ம பாடிக்கு தேவையா? ஸோ அதை வந்து நம்ம பாடியிலேருந்து வெளியே கொண்டு போகணும். எப்படி கொண்டு போக முடியும்? ஸோ ரெஸ்பிரேஷன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு வந்து வெளியே போகும், ஆக்சிஜன் வந்து நம்ம பாடிக்குள்ளே உள்ளே கொண்டு வரும். இதுதான் நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட ஃபங்க்ஷன். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமோட மெயின் ஃபங்க்ஷன் இது. அண்ட் இதுக்கப்புறமும் ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, ஸ்மெல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது, நம்மளோட பாடி டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி ஏர் உள்ளே கொண்டு போயிட்டு அதை மாய்ஸ்சரைசர், அதாவது ஹியூமிடிட்டி லெவலில் மெயின்டைன் பண்ணுது. அண்ட் நம்ம பாடிக்குள்ளே, அதாவது ஏர்வேக்குள்ளே ஏதாவது ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னாவோ, அதாவது நம்ம ஏதாவது ஒரு ஃபாரின் பாடி எதனா உள்ளே போச்சோன்னா நம்மளுக்கு தும்மல் வரும் பாருங்கள், ஏதாவது டஸ்ட்டு போனால் கூட. இந்த மாதிரி இரிட்டன்ஸ், ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் இது வந்து நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அண்ட் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அப்படின்னு டிவைட் பண்ணுறாங்க. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல பார்த்தீங்கன்னா நோஸ் அண்ட் நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ் அண்ட் லாரிங்ஸ் இதெல்லாம் இருக்குது. நோஸ் பார்த்தீங்கன்னா நோஸ் அண்ட் நேசல் கேவிட்டி, இதை பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஹேல் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஏரை வந்து ஃபில்டர் பண்ணி நம்ம டஸ்டெல்லாம் போகாமல் கரெக்டாக ஃபில்டர் பண்ணி, ஏன்னா அந்த ஹேர்ஸ்லாம் இருக்குல்லையே அது மூலமாக ஃபில்டர் பண்ணுது. அண்ட் நம்ம இன்ஹேல் பண்ணுற அந்த ஏரை வார்மாக கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபேரிங்ஸ் பார்த்தீங்கன்னா காமனாகவே ஏர் அண்ட் ஃபுட் ரெண்டுக்குமே காமனான ஒரு பேசேஜ், ஒரு வழி. அண்ட் இந்த லாரிங்ஸில் பார்த்தீங்கன்னா வோக்கல் கார்டு இருக்கும். இது வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரக்கியாக்குள்ளே வந்து ஃபுட் என்டர் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணும். எப்படி? நம்ம எபிக்ளாட்டிஸ் இருக்கு இல்லையா, எபிக்ளாட்டிஸ் மூலமாக ப்ரிவென்ட் பண்ணுது நம்மளோட லாரிங்ஸ்க்கு வந்து ஃபுட் வராமல். அந்த எபிக்ளாட்டிஸ் மூலமாக ஃபுட் வந்து ஈசோஃபேகஸ்க்கும் ஏர் வந்து நம்மளோட லாரிங்ஸ்குள்ளே போய்ட்டு ட்ரக்கியாக்கும் பாஸ் ஆகிடுது. இது மூலமாக நம்ம ட்ரக்கியாக்குள்ளே ஏர் மட்டும் என்டர் ஆகிற மாதிரி, ஃபுட் என்டர் ஆகாத மாதிரி ப்ரிவென்ட் பண்ணுது. அண்ட் இந்த லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா, பிராங்கை அண்ட் பிராங்கியூல்ஸ் அண்ட் ஆல்வியோலை, லங் இதெல்லாம் இருக்குது. ட்ரக்கியாக்கு இன்னொரு பேர் விண்ட் பைப். இது வந்து கார்டிலேஜால் ஆனது. இது மூலமாக ஏர் வந்து பாஸ் ஆகுது நம்மளோட லங்ஸ்க்கு. இந்த பிராங்கை அண்ட் பிராங்கியூல் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக லங்ஸ்க்கே போயிட்டு, அதாவது ஆல்வியோலைக்கு போகிறதுக்கு ஒரு டைரக்ஷன், இப்படி போகணும் இப்படி போகணும் அப்படின்ற மாதிரி கண்டக்ட் பண்ணுது நம்மளோட ஏரை. அண்ட் ஆல்வியோலில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன சாக், சின்ன ஒரு பை மாதிரி இருக்கும். இங்கே தான் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் தான் நடக்கும். நெக்ஸ்ட்டு லங்ஸ். இதுதான் நம்மளோட ரெஸ்பிரேஷனுக்கு தேவையான முக்கியமான ஆர்கன். இந்த லங்ஸை சுற்றி ஒரு லேயர் வந்து கவர் ஆகிருக்கும் லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. அது பேர் தான் ப்ளூரா. ப்ளூரான்றது 2 லேயர் இருக்க ஒரு சிரஸ் மெம்பரேன். இது தின்னாக இருக்கும், நம்மளோட லங்கை சரௌண்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நம்ம தொராசிக் கேவிட்டி இருக்கு இல்லையா, அந்த தொராசிக் கேவிட்டியோட இன்னர் சர்ஃபேஸில் வந்து கவர் பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட லங்ஸுக்கு அவுட்டர்லையும் தொராசிக் கேவிட்டிக்கு இன்னர்லையும் கவர் ஆகியிருக்கு. இது நம்மளோட லங்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் லூப்ரிகேட்டிங், நம்ம இன்ஹேல் பண்ணும்போது எக்ஸ்ஹேல் பண்ணும்போது அது சுருங்கி விரியுதில்ல, அந்த டைமில் நம்மளோட லங்ஸில் வந்து ஃப்ரிக்ஷன் எதுவும் ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுது. ஃப்ரிக்ஷன் ஏதாவது வந்தாலுமே அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு இந்த ப்ளூரா லேயர் ஹெல்ப் பண்ணுது. அதாவது இந்த ப்ளூரல் கேவிட்டியில் இருக்க ப்ளூரல் ஃப்ளூயிட் வந்து ஹெல்ப் பண்ணுது. இது வரைக்கும் பார்த்தது அனாட்டமி. இப்போ ஃபிசியாலஜி, கேஸ் எக்ஸ்சேஞ்ச். அதாவது 2 ஸ்டேஜஸ் ஆஃப் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்கும். ஒன்று வந்து நம்ம டிஷ்யூலேருந்து பிளட்டுக்கு நடக்கும். அதாவது நம்ம பாடியில் டிஷ்யூலேருந்து பிளட்டுக்குள்ளே போகிறது இன்டர்னல் ரெஸ்பிரேஷன், அதாவது டிஷ்யூ ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் செகண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட லங்ஸ்லேருந்து, அதாவது ஆல்வியோலேருந்து நம்ம பாடியில் இருக்க பிளட்டுக்கு வந்து ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது அப்படின்னா அதை வந்து பல்மனரி ரெஸ்பிரேஷன், அப்படி இல்லாட்டி எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சின்ன ரீகேப். ஒரு சில ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ் இதெல்லாம் சேர்ந்து நம்மளோட ப்ரீத்திங் ஹெல்ப் பண்ணுது. அதுதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன? நம்ம பாடிக்கு ஆக்சிஜனை கொண்டு போயிட்டு அங்கே இருக்க கார்பன் டை ஆக்சைடை வெளியெடுத்துறது தான் இதோட மெயின் ஃபங்க்ஷன்.
அண்ட் அதுக்கு இன்னும் நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நம்ம ஸ்மெல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, நம்ம பாடியோட டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது. இதை யார் பண்ணுறது? நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். அண்ட் அதே மாதிரி நம்ம பாடியை ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ், இரிட்டன்ஸ் இதுலேருந்து நம்ம பாடியை ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராக்கை அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக் அண்ட் லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்னு செப்பரேட் பண்ணுறாங்க. அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல பார்த்தீங்கன்னா நோஸ் அண்ட் நேசல் கேவிட்டி, ஃபேரிங்ஸ் அண்ட் லாரிங்ஸ் இதெல்லாம் இருக்கிறது அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக். லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ட்ரக்கியா, பிராங்கோ அண்ட் பிராங்கியோ, லங்ஸ், ஆல்வியோலை இதெல்லாம் இருக்குது. இந்த ஆல்வியோலையில் தான் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். இது வரைக்கும் பார்த்தது அனாட்டமி. ஃபிசியாலஜியில் பார்த்தீங்கன்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அதாவது நம்ம செல்குள்ளே நடக்கிறது, அதாவது நம்மளோட டிஷ்யூல வந்து பிளட்டுக்கு வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்கல, அது வந்து இன்டர்னல் ரெஸ்பிரேஷன். அதே மாதிரி நம்மளோட லங்ஸ்லேருந்து நம்ம பிளட்டுக்கு வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடக்குது எக்ஸ்டர்னல் ரெஸ்பிரேஷன். The respiratory system will be continued. Thanks for watching. If you have any suggestion, give your valuable comments in the comment box.